கடந்த ஜூலை மாதம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா இரண்டும் எல்லை பிரச்சனையை காரணம் காட்டி மோதிக்கொண்டன. 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுக்கு இரண்டு நாடுகளும் உரிமை கோருவதே இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து இந்த பிரச்சனையில் மலேசியா தலையிட்டு இரு நாடுகளுக்கும் இடையே சமாதானம் செய்து வைத்தது. இந்த நிலையில் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது மோதல் வெடித்துள்ளது. தாய்லாந்து ராணுவத்தின் கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் புல்லட்டுகளையும் வீசி தாக்குதல் நடத்தியதில் கம்போடியா நாட்டை சேர்ந்த 29 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பதிலுக்கு கற்கள் மற்றும் மரக்கட்டைகளை வீசி கம்போடியா ராணுவத்தினர் தங்களை தாக்கியதாக தாய்லாந்து ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இரு நாடும் மாறி மாறி ஒன்றையொன்று குற்றம் சாட்டிக் கொள்கின்றன. இதனால் தென்கிழக்கு ஆசியாவில் மீண்டும் ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய போராக வெடிக்குமா, இல்லை இரண்டு நாடுகளும் சமாதான உடன்படிக்கையை எட்டுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.